ஏன்டா மிட் நைட்ல நாய் குலைச்சிச்சு என்னடா நடந்தது உள்ள அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட். அந்த சைட்ல பாத்ரூம் மிரர் பாத்தீங்கன்னா அங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க வந்து பார்வதி. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி சோஷியல் மீடியால நிறைய தவறான ஒரு இது பரப்பிட்டு இருக்காங்க. யோசிக்காம ஃபுல் கேம்ல தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. எப்படியெல்லாம் எடுத்துட்டு போகணுமோ அப்படிலாம் எடுத்துட்டு போனாங்க. கமருதீன் வரும்போது அங்க ஒரு அட்டாச்மெண்ட் வருது. நைட் ஏதோ நடந்திருக்கு, வெளியில போயிட்டு 30 டேஸ் கழிச்சு பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். விக்ரம் வளர்த்த பிள்ளை எஃப்ஜே. ஆனா என்னது, நான் வளர்த்த பிள்ளை என் மார்லி எட்டி உதச்சுதுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி உதச்சாப்புல இருக்கு. வீக்கெண்ட்ல நம்ம எதை பத்திங்க பேசுவோம்? அது வெள்ளிக்கிழமை நம்ம என்ன பேசுவோம்? இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் யார் யாரை என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்க போறாரு? இங்க இந்த வாரம் பார்த்தா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கே, இது நடந்திருக்குமோ அது நடந்திருக்குமோ, நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம யாருக்கிட்ட பேசுவோம்? நம்ம பிரியா ரஞ்சித் அவங்க கிட்ட தான் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு வாரம் பிக் பாஸ் எப்படி போச்சு? போச்சு. நல்லா போயிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். சட்டுன்னு ஆரம்பிச்சுட்டாங்க வேலையா. எல்லாருக்குமே வந்துட்டு இப்ப பார்த்தா ஒரு விஷயம், நாய் குலைக்கும். தூங்குனா நாய் குலைக்கும். ஏன்டா மிட் நைட்ல நாய் குலைச்சிச்சு என்னடா நடந்தது உள்ள அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ். அடுத்த நாள் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா வந்துட்டு ரொம்பவே தப்பா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அது நான் என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நம்மளுக்கு தெரியாது. 24/7 பார்க்குற உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது அப்படிங்கிறனால தான் கூப்பிட்டு கேட்கணும். என்னங்க நடந்தது உள்ள? இல்ல ஆக்சுவலா வந்து அவங்க 2 பேரும் குட் நைட் சொல்லிட்டு போறாங்க. இவங்க எல்லாரும் கார்டன் ஏரியாக்கு அந்த ஃப்ரண்ட்ல டோர் பக்கத்துல படுத்துட்டு இருக்காங்க. சொல்லிட்டு போறாங்க. அதோட இவங்கள மட்டும் தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. உள்ள என்ன நடந்தது அப்படிங்கறது டோட்டலா காமிக்கல. அதுக்கப்புறமா நாய் குலைக்கிற சவுண்ட் வருந்ததும் எல்லாரும் எழுந்து உட்கார்றாங்க. அவர் வந்து கரெக்ட்டா அவரோட பெட் கிட்ட இருந்து வராரு. டீலக்ஸ் ரூம்ல இருந்து கமருதீன் படுத்துட்டு இருக்க பெட் கிட்ட இருந்து கமருதீன் நடந்து வராரு வெளியில. திவ்யா எழுந்து உட்கார்றாங்க. லாஸ்ட் அந்த சைட்ல பாத்ரூம் மிரர் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க வந்து பார்வதி. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி சோஷியல் மீடியால நெறைய தவறான தவறான ஒரு இது இல்ல பரப்பிட்டு இருக்காங்க. திட்டுறாங்க, அது பயங்கரமா உண்மையாவே திட்டுறாங்க. அது நடந்திருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை வார்னிங் மாரி கூட நாய கொலைக்க வச்சிருக்கலாம் டீம். அப்படியும் இருக்கலாம். இல்ல கை தவறி கூட அந்த பட்டன அழுத்திருக்கலாம். ஆனா இத்தன வருஷம் அழுத்தாத பட்டன் இந்த வருஷம் எப்படி அழுத்துனாங்கன்றது தெரியல. இந்த மாரி நெறைய சரி, ஓகே. கொஸ்டின்ஸ் போயிட்டு இருக்கு. எதுவுமே நடந்திருக்காது அப்படிங்கிற எந்த தவறான ஒரு விஷயமும் நடக்காது. ஏன்னா அவ்ளோ கேமராஸ் இருக்கு. ஸோ அவ்ளோ கேமராஸ் இருக்கும்போது, ஏதோ ஒரு விஷயம் தவறா இருக்க கண்டு தானே அந்த டாக் குலைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. கமெண்ட்ஸ் படிக்காம இருக்க மாட்டீங்க. ட்ரோல் பண்ணி அப்படியே எடுத்து அந்த வீடியோவ போட்டு ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. அங்க என்ன நடந்தது தெரியும் சொன்னா, அடுத்த நாள் எதுக்கு அழுது, நெறைய ஆர்கியூமெண்ட்ஸ், சோகமா இருக்கிறது அந்த மாதிரி போச்சு. அதுதான் என்னன்னே புரியல. விஜய் சேதுபதி சார் இந்த வாரம் எந்த விஷயத்த முக்கியமா வந்துட்டு அம் முக்கியமா கேட்கணும் அப்டின்னா, என்ன விஷயத்த கேட்பாரு? சத்தியமா இந்த விஷயத்த கேட்கவே மாட்டாரு. ஏன்னா இது வந்து அவரு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இத கேட்டது கிடையாது. கமல் சாரும் இந்த மாரி விஷயங்கள வந்து கேட்டதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த அவர் கேட்க மாட்டாரு. ஆனா அப்படி நடக்குது, இந்த மாரி ஏதாவது ஒண்ணு அப்படின்னா, டீம் இன்டிமேட் உள்ள டைரக்ட்டா சொல்ல முடியாதனால மேபி இந்த மாரி ஹிண்ட் குடுத்துருக்கலாம். ஸோ அது என்ன நடந்துச்சுன்றது நம்மளுக்கு தெரியாது இப்பவும். ஆனா தப்பா நடந்திருந்ததுன்னா, அந்த உண்மையாவே நாய் கொலைக்கிறத போட்டுருக்காங்க. அப்படி இல்லன்னா, இது ஏதோ இவங்களலாம் கொஞ்சம் அலாட் ஆகி அலர்ட் ஆக்குறதுக்காக நாய கொலைக்க வச்சிருக்காங்க அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இது 2மே வந்து நான் இந்த விஷயத்துல பார்வதிக்கு சப்போர்ட்டோ, கமருதீனுக்கு சப்போர்ட்டோ யாராலயுமே பண்ண முடியாது. என்ன நடந்ததுன்றது அவங்க 2 பேர், அந்த கேமரா, அந்த டீம் இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்வதி ரியாக்ட் பண்ணது எல்லாமே வந்து ஓப்பனா சொல்லணும்னா, இந்த வீக் அ அந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும்போதே பிக் பாஸ் ஒரு வார்த்தை சொன்னாரு. நெக்ஸ்ட் வீக் வந்து ஃப்ரீஸ் டாஸ்க்ன்னும் சொல்லிட்டாரு. இதுல வந்து எந்த டீம் ஜெயிக்கிறீங்களோ, அந்த டீம்லருந்து ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பர் வந்து இங்க 24 ஹவர்ஸ் தங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆமா, ஆப்ஷன ஆமா. குடுக்குறாரு. யார் வின் பண்றாங்களோ, எனக்கு தெரிஞ்சு பார்வதி டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணிட்டாங்க. யாரு ஸோ 20 அந்த 24 ஹவர்ஸ் வந்து கிடைக்கும். அந்த ஒரே ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னு அந்த 4 பேர் ஃபேமிலிலருந்து ஒருத்தர் ஃபேமிலிக்கு அது கிடைக்கும் அப்படின்னும்போது, எல்லாருக்கும் ஒரு விதமான சந்தோஷம் அந்த மாரிலாம் இருக்கு.
கிட்டத்தட்ட டாஸ்க் இந்த முடியிற ஸ்டேஜ் வரும்போது பார்வதிக்கு ஒரு பயம் வருது. எதுக்கு பயம் வரணும்? இந்த 75 நாள் அவங்க டிராவல் பண்ணாங்க இல்லையா? இதுல அவங்க ஃபேமிலியோ, அவங்க ஃப்ரெண்ட்ஸையோ, அவங்க அண்ணா, தம்பி யாரையுமே அவங்க வந்து அவ்வளவா இல்ல யோசிக்கவே இல்ல. யோசிக்காம ஃபுல் கேம்ல தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. எப்படியெல்லாம் எடுத்துட்டு போணுமோ அப்படிலாம் எடுத்துட்டு போனாங்க. கமருதீன் வரும்போது அங்க ஒரு அட்டாச்மென்ட் வருது. துணிஞ்சு எல்லாத்தையுமே அவங்க வந்து அங்க அ அவங்களுடைய லவ்வா இருக்கட்டும், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க அங்க காமிக்கிறாங்க. கே நம்ம பேரண்ட் வந்து நம்மள என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்துச்சுன்னா, அந்த ஒரு இருக்கு இல்லையா? அந்த ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பதட்டத்துல தான் அவங்க வந்து பேசுறாங்க. நான் மார்னிங் லைவ் பார்த்தேன். அதுல தெரிஞ்சது எனக்கு கிளியரா தெரிஞ்சது. அந்த பதட்டத்துல தான் அவங்க பேசுறாங்க. வினோத் அந்த இடத்துல வந்து "என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு?" அப்படி கேட்கும்போது கூட, "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லன்னு" சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்களே சொல்றாங்க, "இல்ல எனக்கு பீரியட்ஸ். ஸோ அந்த பெயின்லயும் இருக்கேன் நானு." அப்படின்னும்போது, அப்ப அமித் வந்து உட்கார்றாரு. அமித் கிட்ட பேசும்போது, அமித் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறாரு. "நாங்கலாம் இருக்கோம். என்னலாம் வந்து முதல்ல வந்து ரொம்ப ஆ ஏத்துக்கல. அப்புறம் நல்ல மாப்பிள்ளை, இந்த மாரி நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலன்னுலாம் சொல்லியிருக்காங்க." அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணும்போது, அவங்க மூட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுது. கமருதீன் அவங்க பயப்படுறதுக்கு ரீசன் என்ன கமருதீன் கிட்ட அப்படின்னா, அவரு வந்து இங்கேயே வந்து டேக் இட் ஈஸியா இருக்காரு. 2 பொண்ணுங்கள இது பண்ணிட்டு இருக்காருன்னும்போது, வெளியில வந்து நான் வந்து உண்மையா உன் மேல எனக்கு ஒரு உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு. ஆனா உனக்கு அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்றது? கொஞ்சம் அ பழகிக்கணும். அப்போ என் ஃபேமிலி வந்தா நான் இத எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற ஒரு பயம், பதட்டம் எல்லாமே வருதுன்னு அவங்க அங்க எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. அப்ப அவரு என்ன சொல்றாரு, "இன்னும் 30 டேஸ் இருக்கு. 30 டேஸ் முடிஞ்சதும் நான் வெளில வந்து நான் வந்து பேசுறேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி போர்ட்ரே ஆயிடுச்சுன்னா, நைட் ஏதோ நடந்திருக்கு. வெளியில போயிட்டு 30 டேஸ் கழிச்சு பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அப்படிங்கிற மாரி போர்ட்ரே ஆயிட்டு இருக்கு. எப்படி ஒரு பொண்ண எப்படி அப்படிதான்? இப்படியெல்லாம் இல்ல வந்து எனக்கு தெரியல. பண்றாங்கன்னு எனக்கு அவ்ளோ தெரியல. பெரிய டீம். நான் வந்து பார்வதி உத்தமி அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. ஆனா அங்க அங்க வந்து கல்யாணம் ஆவாம இப்ப அங்கங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க இல்லையா? கடந்த சீசன்ஸ்லயும் சரி, இந்த சீசன்லயும் சரி, எஃப்ஜேவா இருக்கட்டும், இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குள்ளேயும் இந்த மாரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். அத வந்து வெளிப்படையா வந்து நம்மளுக்கு காமிக்க மாட்டாங்க. வெளிப்படையா போட மாட்டாங்க. மேபி பார்வதி எவிக்ட் பண்றதுக்கு இது ஒரு ரீசனாவே இருக்கணும்ன்றதுக்காக கூட இந்த மாரி பண்ணியிருக்கலாம். இல்ல நெறைய பேரு காமிச்சிருக்கலாம்னு சொல்றேன். இன்னைக்கு காலையில நெறைய ரீல்ஸ் பார்த்தேன். பார்வதி வெளிய வந்துட்டாங்க. பார்வதி வெளிய வந்துட்டாங்க தெரியுமா? வெளில வந்துரணுங்க. அதுதான் அவங்களோட மோட்டிவே உங்களுக்கு புரியுதா? அவங்க வெளில வந்துரணும். அவங்க வெளில வந்துரணும், அவங்க வெளில வந்துரணும், அவங்க வெளில வந்துரணும். ஸோ இப்ப இந்த மோட்டிவ்ல சேனல் யோசிச்சது அப்டின்றதுனால தான் இது நடந்துச்சோன்னு என்னுடைய ஒரு கணிப்பு. கணிப்பு. ஏன்னா மத்தவங்களது காட்டாதபோது, மத்தவங்களுக்கு இந்த மாரி டாக் குலைக்கிறத காட்டாதபோது, பண்ணாதபோது, அது இங்க மட்டும் நடக்குதுன்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக இது நடத்தப்பட்டிருக்கு அப்டிங்கிறது என்னுடைய கணிப்பு. அண்ட் அவங்க மிரர் கிட்ட சரி பண்ணிட்டு வெளில வரும்போது, அவங்க அவங்களுடைய இன்னர்ஸ தோச்சு எடுத்துட்டு வந்து துவச்சு காய எடுத்துட்டா. வச்சாங்க. ஆமா, ஆமா, அத ஆமா, யாரெல்லாம் பார்த்தீங்க? எடிட் பண்ணி போடுறீங்கல்ல. ஆமா, கமருதீன் வந்ததும் இவங்க வராங்கன்றத எடிட் ஆமா. பண்ணி போடுறீங்க இல்லையா? அப்ப அவங்க இன்னர்ஸ் கையில எடுத்துட்டு வந்தாங்கல்ல. அத ஏன் நோட் பண்ணல? அப்ப எனக்கு அது கேட்க தோணுது. ஸோ, அதனால நான் இங்க அத சொல்றேன். கண்டிப்பா. ஸோ இந்த வாரம் பேசக்கூடிய ஆட்கள், கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள்ல இந்த விஷயத்த வந்து விஜய் சேதுபதி சார் வந்து கேட்பாரா? கேட்க மாட்டாரான்னு தெரியல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தடவ இந்த வாரத்துல வெளிய எல்லாருக்கும் தெரிஞ்சது கானா வினோத் அவர்கள் தலைவரோட பதவியில எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 சூப்பர் சூப்பரா தான் பண்ணினாரு. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் கோவம் வரலங்க அவர் பண்ணின எந்த விஷயமும் எடுத்து சொன்னாரு. திவ்யா கிட்ட ஃபைட்டா இருந்தாலுமே, இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம். நம்மளுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அத இது பண்ணக்கூடாது. நம்ம அத சரி பண்ணிட்டு போயிரணும். ரொம்ப மெச்சூர்டாவும், ரொம்ப எல்லாரையும் சிரிக்க வைக்க தன்மையாவும், அந்த தலைவர் பதவியில அவர் சூப்பரா செயல்பட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அத வந்து விஜய் சார் அவர்கள் வந்துட்டு பெருமையா பேசுவார் அப்படிங்கிறது நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல கரெக்ட்டு தான். இந்த வாரம் வந்து வினோத்த கொஞ்சம் டிஃபரெண்ட்டா பார்த்தோம் நம்ப. நம்ப எல்லாருமே வந்து டிஃபரெண்ட்டா பார்த்தோம். இந்த மாரி வினோத்த தான் வந்து விஜேஸ் அவர்கள் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஸோ, அந்த மாரி வினோத் வந்து இந்த வீக் நம்மளுக்கு இருந்தாருன்னு சொல்லலாம். புடிச்சுட்டான், ஆமா. புடிச்சுட்டான் பையன் பையன் அப்படிங்கிற புடிச்சுட்டான் அப்படிங்கிற மாரி தான். நடுவுல வந்து எஃப்ஜேவால அந்த ஒரு 1 மணி நேரம் வந்து ரைட். கொஞ்சம் ஒரு ஆமா. மாதிரியா போச்சு. அதுல கத்துனாரு. எஃப்ஜே உடைய அதான் ஒரு பேர் வச்சிருக்காங்களா பாரதி, வெடல பையன் எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு. அது ட்ரூ தாங்க. சின்ன பிள்ளைங்கலாம் இப்படிதான் ஏதோ காண்டு ஏத்தணும், வெறுப்பு ஏத்தணும்ன்றதுக்காகவே சில்லியா ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அதெல்லாம் குழந்தைங்க அப்படின்னு உட்டுறணும். கரெக்ட்டா தான் வச்சிருக்காங்களா பார்வதி? குழந்தை அது. வெடல பையன். குழந்தைன்ட்டு உட்டுறணும் அதெல்லாம். ஸோ அந்த மாரி தான் வந்து ஆனா இவர் கிட்டத்தட்ட சண்டை போடுற மோடுக்கு போய் அப்படியே ஆஃப் ஆயி பின்னாடி வந்தாரு. வேண்டாம் நம்ம கெடுத்துக்க வேண்டாம். போன வாரம் இப்படி போய் தான் நம்ம கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவரைக்கும் ஓகே. இதுல இன்னொரு விஷயத்த நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, விக்ரம் வளர்த்த பிள்ளை எஃப்ஜே. ஆனா என்னது நான் வளர்த்த பிள்ளை என் மார்லயே எட்டி உதைச்சுதுன்னுவாங்கல்ல.
அந்த மாதிரி உதச்சாப்ல இருக்கு என் விக்ரம. வீட்டு கண்ணுக்குட்டி என்னோட என்னோட மல்லுக்கட்டி அந்த மல்லுக்கட்டி மாதிரி. மார்பில் அந்த மாதிரி போயிடுச்சு. ஆமா. அந்த மாரி ஓகே. முட்டிட்டாரு. ம், சோ, ம். இப்ப விக்ரமோட மைண்ட்ல எப்படின்னா, இப்ப என்னதான் அந்த சண்டைக்கு அப்புறம் ஜாலியா பேசினாலும், பண்ணாலும், இப்ப நீங்க வேணா பாருங்க எஃப்ஜேவ பத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டீமுக்குள்ள அவர் வளர்த்துட்டு இருக்க குழந்தைங்களுக்கு வந்து, அவர் கன்ஃபார்மா வந்து ஃபீட் பண்ணுவாரு. அத நேத்தே வந்து கனி கிட்ட ஃபீட் பண்ண ஃபீட் பண்ணிட்டாரு. ஆரம்பிச்சுட்டாரு. ஆமா, ஆமா. போன வாரமே எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுதான் கனி கூட சொன்னா, ஆமாமா அவன் பண்ண தப்பையும் நம்மலாம் கேட்கிறதே கிடையாது. நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத வந்து கனிக்கு வந்து அவரும் சொன்னாரு, கனியும் சொன்னாங்க. ஸோ, இப்ப அந்த மாரி போயிட்டுருக்கு. இப்போ அதனால வந்து கண்டிப்பா வந்து இன்னும் இந்த ஒரு வாரம் தானே. அதுக்கு அடுத்த வாரம் டிக்கெட் டூ ஃபினாலே வரும். எனக்கு தெரிஞ்சு உள்ள சூப்பரா விளையாண்டுட்டு இருந்தவங்கலாம் வெளிய போயிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் ஒரு மாரி போர் அடிக்கிற மாதிரி இருக்குது போர் அப்படின்னு அடிக்குது நெறைய தான். பேர் வந்து, ஐயோ! என்னடா இதுங்களுக்கு வேற வேலையே இல்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனா இதுல நம்ம வந்து இந்த வாரம் வினோத் அவர்கள், பார்வதி அவர்கள வந்து வெளிய தெரிஞ்ச மாதிரி, ஒரு ஆள் செம்மையா தெரிஞ்சாங்க வெளிய. ஏன் இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன ஓ! காரணம்? ஒருவேள எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து குழந்தைங்க ஞாபகம் வந்துருச்சு போலங்க. தெர்ல. நான் வந்து அவங்களுக்கு பேர்லாம் வச்சிருக்கேன். அழுதுகிட்டே இருக்கிற சாண்ட்ராவ வந்து நான் இந்த வாரம் தான் பார்த்தேன். எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் எல்லாரும் எப்படி மீம்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அழுதுகிட்டே அப்படி அ அஜித் சிரிப்பாரு தெரியுமா? மீம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டு அது போன வாரம் சீனுக்கு. ஓ! போன வாரம் ரம்யாவ பத்தி ஏதோ ரம்யாவோ சம்திங் ஏதோ பேசி அழுதுட்டு இருந்தாங்க. அழுதுகிட்டே கொஞ்சம் சிரிக்கிற மாரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. திருப்பி அழுவுற மாரி பண்ணாங்க. ஸோ, அதனால அஜித் சாரோடது எடுத்து அதுல போட்டு போட்டுட்டாங்க. ஒரு மிக்ஸிங்ல ஏன் இந்த மீம்ஸ் போட்டு வாரம் விட்டாங்க. இவ்ளோ அழுகை? ஒருவேள வீட்டுக்கு போகணும்னு ஆசை வந்துருச்சா? இல்ல பிரஜன் சார் இல்லாம அவங்கனால விளையாட முடியாதா? அதுதான் உண்ம. பிரஜன் அப்புறம் இல்லாம, எதுக்குங்க? இப்ப நீங்க இப்போ ஒரு இடத்துக்கு பிரஜன் போறீங்க. வந்து கிளம்பும்போது ஒரு வார்த்தை கைய புடிச்சு உட்கார்ந்து சொல்லிட்டு போனாரு. "நான் இல்ல, நீ இருக்கணும். ஃப்ரீ டாஸ்க்ல நாங்க வருவோம். ஃப்ரீ டாஸ்க் அப்புறமாவும் நீ இருக்கணும். அதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ பாருன்னு" சொல்லிட்டு போனாரு. ஓகேவா? ஸோ, என்ன வேலை பார்க்கறது? என்ன வேலை பார்க்கறது? என்ன பண்ணா நம்மள வீட்ல வச்சிருப்பாங்கன்றது போன வாரம் ஃபுல்லா திவ்யாவ பத்தி வந்து திவ்யா அப்படி, திவ்யா ஐயோ! இப்படி, திவ்யா நின்னா விட்டா திவ்யா நின்னா அடிச்சு குத்தம், உட்கார்ந்தா குத்தம், சாப்பிட்டா குத்தம், பல் தேய்ச்சா குத்தம்னா மாரி அந்த மாரி அவ்ளோ லென்த்தா போச்சு. ஆனா, அது சலிப்பு எடுக்கல. ம், ம், ம். ஆனா, வாரமும் கடந்து போயிருச்சு. சரி ஓகே நம்ம கடந்துட்டோம். இப்ப இந்த வாரத்துக்கு என்ன வெப்போம்? இந்த இல்ல வாரம் ஓகே. அமித் அவர்கள் இவங்க சொல்றதெல்லாம் உட்கார்ந்து கேட்கிறாரு. கரெக்ட்டா 2 பேரும் எதுக்கு அந்த டோர் கிட்ட போய் உட்கார்ந்துக்கிறாங்கன்னு தெரியல. அந்த ம். டோர் எப்படா கதவ தொறப்பீங்க அப்படிங்கிற மாரி அந்த டோர்ல தான் இல்ல உட்கார்ந்து அதுதான் ரொம்ப லாங்கா இருக்கு. கேட்காது. இப்ப பாத்ரூம்க்கு போறவங்க இந்த சைடுல சோஃபால உட்கார்ந்தா கேட்கும். அந்த சைடுல வாக்கிங் வரவங்க அப்படியே அந்த சைடு போவாங்க, இந்த சைடு போவாங்க கேட்கும். ஸோ எல்லா இடத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தள்ளி இருந்தோம்னா, யாரெல்லாம் வீட்ல என்னென்ன பண்றாங்கன்னு ஸ்ட்ரெய்ட்டா பார்க்கறதுக்கான ஒரே இது அந்த டோர் தான். நீங்க டோர் கிட்ட இருந்து கிச்சன்ல என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஹால திரும்பி பார்க்கலாம். இந்த பெட்ரூம்க்கு யார் போறாங்கன்னு பார்க்கலாம். டீலக்ஸ் பெட்ரூம்ல யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கான ஒரு பக்காவான இடம் வந்து அந்த டோர் தான். ஸோ, அதனால அவங்க அங்க உட்காந்துக்கிட்டு யார் யார் என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்க, பேசுறத கேட்க முடியாது. ஆனா பார்ப்பாங்க. யார் யாரெல்லாம் ஒண்ணா பேசிட்டு இருக்காங்கன்னு ஃபுல்லா பார்ப்பாங்க. பார்க்கலாம். எஸ். ஓ! இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு பிளான் தான். இப்ப அவங்க உள்ள ஆடிக்கிட்டு எல்லாமே கேம். அந்த கண்ணீர் முதற்கொண்டு கேம் தான் நான் சொல்லுவேன். இல்ல ஒரு எதுக்கு இவ்ளோ தாய்மை, அழுகணும்? தாய்மை உணர்வு அதெல்லாம் நான் பார்க்கல. ஐய்யய்யோ! உண்மையே சொல்லணும்னா நான் அதெல்லாம் பார்க்கல. எப்ப அப்படி தாய்மை உணர்வ பார்த்திருந்தா, அவங்க 2 குழந்தைங்களையும் விட்டுட்டே வந்திருக்க மாட்டாங்க. கரெக்ட், கரெக்ட். இல்ல அவங்க இதுவுமே வந்தது நெறைய அவங்க ஹஸ்பண்ட்காக. அவரோட வாய் வந்து ஒ கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் பயங்கரமா கத்துவாரு. அது வந்த உடனே நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு வேற. ஸோ அத வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இவங்க வந்தாங்க. ஆனா அவர விட இவங்க தான் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. எல்லாத்துக்கும் கோவப்படுறது. நேத்து ஒரு விஷயம் நடந்தது. பாட்டு பாடி பாட்டு அந்த டான்ஸ் இதுல வந்துட்டு ஒவ்வொரு டீம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த பழைய கேம் ஒண்ணு இருக்கும்ல. ஆரியமாலா ஆ ஆரியமாலா சீசன் அதுதான் 7ஓட சீசன் ஆரியமாலா. 7ஓட ஆக்சுவலி நான் அப்படிதான் நெனச்சேன். ஆரியமாலா உள்ள ஓடுது. இவ்ளோ நேரம் ஓடும் போல இருக்கு. அத வெயிட் பண்ணிட்டு அவங்க வெளியில வரணும் அப்படிங்கிற மாரி தான் நான் நெனச்சேன். அதெல்லாம் என்ன ஆனா, டீம் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா யோசிச்சு இந்த வாட்டி வந்து நல்லா குடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதெல்லாமே சி அதாவது 3 வீக், 4த் வீக்ல குடுத்துருக்க வேண்டிய டாஸ்க். டாஸ்க்கு. ஸோ அவ்ளோ நல்லா இருந்தது அந்த விக்ரமும் டாஸ்க். அரோராவும் போனது தான் ஐயோ பாவம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் விக்ரம் பாட்டுக்கு. ஆடி, ஆடி ரொம்ப வேர்த்து, வேர்த்து படுத்துட்டாரு. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாரு அவரு. ஆனா, படுத்துருச்சு. அவ்ளோ ஆடுனதுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருந்தா கூட கண்டுபிடிச்சுட்டாங்க. கொஞ்சம் மனசு ஆறியிருக்கும். ஆமா, ஆமா. கண்டுபிடிக்கலன்னும்போது கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கல. 2 1/2 மணி நேரம் ஓடிச்சே அப்படின்றதுனால வெளியில அனுப்பிச்சுட்டாரு இல்ல இந்த பிக் பாஸ். அரோராலாம் படுத்துட்டாங்க. ஐயோ! என்ன விட்டுருங்கடா முடியல முடியலடா அப்படின்னு அப்படின்னு. சொல்லிட்டு. ஆனா சில சாங்ஸ் வந்து அதுக்கேத்த மாரி அங்க இருக்க ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் எடுத்து ட்ரை ம். பண்ணி எப்படியோ கண்டுபிடிக்க வச்சாங்க. எல்லா பாட்டையும் கண்டுபிடித்த ஒரு டீம் அப்படின்னு பார்த்தா வந்து கனி, ஆதிரை, இது எம்மாடி ஆத்தாடி. எம்மாடி ஆத்தாடி டீம். அதான் எம்மாடி ஆத்தாடி.
சோ அந்த டீம் எல்லா பாட்டையும் வந்து ஆமா. சீக்கிரமா கண்டுபிடிச்சாங்க. ஏதோ 15 ஆக்சுவலா மினிட்ஸ்ல. இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டாங்க. ஏன்னா பார்வதி இருந்தா எந்த டாஸ்க்கும் ஜெயிக்க மாட்டாங்க. ஆ, ஆ. அப்படிங்கிறத இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. சோ பார்வதி இருந்தா, எப்படியும் கண்டுபிடிக்க மாட்டாங்க பார்வதி பண்ற ஆக்ஷன்ஸ்க்குலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல ஃபர்ஸ்ட் சாங், செகண்ட் சாங் வந்து கொஞ்சம் எல்லாருமே வந்து டார்ச்சர் பண்ணாங்க. 3 சாங் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் லென்த்தா இழுக்க இழுக்க அந்த ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு அந்த சாங் இழுக்க 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 எல்லாருக்கும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே நம்மள மாரி டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு நெனச்சு போய் ஃப்ரீயா உட்காந்துட்டாங்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. பண்ணாதது அவங்க தப்பு. டிஸ்டர்ப் பண்ணாதது அவங்க தப்பு. பட் இவங்க வந்து அது இவங்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா பிளஸ் மாரி ஆயிடுச்சு. இவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க சீக்கிரமாவே. அந்த 5 சாங்குமே வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. ஆனா, இவங்க பண்ண தப்பு உள்ள போயிட்டாங்க. அவங்க வெளில வரதுக்குள்ள இவங்க உள்ள போயிட்டாங்க 2 பேரும். அதுக்கு மத்தியானம் பயங்கரமான ஒரு ரோஸ்ட் மாரி பண்ணாரு பிக் பாஸ். அது எல்லாமே எபிசோட்ல கட் ஓ! ஆயிருச்சு. முடிஞ்ச உடனேயா? இல்ல. ஆமா. முடிஞ்ச உடனே பிக் பாஸ் வந்து லிவிங் ஏரியான்னு சொல்லிட்டாரு. கமருதீனையும், பார்வதியும். ஆனா, அவங்க ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டு வரதுக்குள்ள இவங்க 2 பேரும் எக்ஸைட்மென்ட்ல உள்ள போயிட்டாங்க. யாரு? ஆதிரையும், கனியும் உள்ள போயிட்டாங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஆக்டிவிட்டி ஏரியாவுல. அப்போ போயிட்டு அங்க எல்லாம் ஹக் பண்ணி குதிக்கும்போது, அவரு அங்கருந்து அதாவது அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. ஐயோ! சாரி பிக் பாஸ், சாரி பிக் பாஸ். அப்புறம் வந்ததுக்கு அப்புறமா, நீங்களா உங்க இஷ்டத்துக்கு நான் லிவிங் ஏரியா கூப்பிட்டு அங்க போவீங்க, இங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு, அதாவது எவ்வளோ நேரம் ஆச்சுன்றது சொல்லவே இல்ல. கடைசி சொன்னாரு. அது வந்து நைட்டு இவங்களோடது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க. அப்ப கூட இவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு தான் சொன்னாரு. டைமிங் சொல்லல. அந்த டைமிங்க்காக ரொம்ப நேரமா கெஞ்சினாங்க. அதுக்கப்புறமா தான் சொன்னாரு டைமிங். 16 நிமிஷம் அப்படிங்கிறத வந்து வினோத் அண்ணா தான். ஆ. பிக் பாஸ் இந்த பாட்டு என்னன்னு சொல்லிருங்க ஆ. பிக் பாஸ். நீங்க சொல்லிருங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி அந்த டாஸ்க் ஆக்சுவலா நல்லா விளையாண்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. எழுந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆனாரு. ஏன் தெரியுமா அந்த கோபம் வந்தது எல்லாரும் கத்தும்போது ஆனா கோபத்தை காமிக்காம தனியா போயிட்டு முந்தானை இழுத்து பூ கன்னித்தீவு பொண்ணா ஓடி வா இல்ல அப்படிங்கிற ஆக்சுவலி மாதிரி. அவர் வந்து கானா சாங்ன்றதுனால இது ஈஸியா கண்டுபிடிச்சோம் நானுமே நெனச்சேன். நான் நினைக்கல. ஆனா அவருக்கு டக்கு டக்குன்னு அந்த அவரு வார்த்தை சிங்க் பண்ண sing தெரியல. பண்ணாரு. ஒரு அந்த வார்த்தை இல்ல புரியல. இல்ல அது சாண்ட்ரா சொன்னாங்க. சாண்ட்ரா வந்து சொன்னாங்க. அவ வந்து இது சொல்றா, இடுப்பு காட்டுறா, இப்டி இப்டி பண்றா. அது கொஞ்சம் யோசிங்க. பொ க பொண்ணு அப்புறம் முந்தானைய அந்த மோந்து பாக்குறது அப்டிலாம் சொன்னதுக்கு அப்புறமா தான் அவர் பாத்ரூம்ல போயிட்டு யோசிக்கிறாரு. பாத்ரூம் சிரிக்கிறாரு. சைடுல. அப்படியே சிரிச்சு ஆ சிரிச்சு யோசிச்சுட்டு யோசிச்சு வந்துட்டாரு. யோசிச்சு அதுக்கப்புறமா தான் வந்து அத சொன்னாரு. அது நல்லா இருந்துச்சு பாக்க. ஒரு தனியா அத யோசிச்சு, அத வந்து சொல்லும்போது அது டக்குன்னு நல்லா இருந்தது சொல்லிட்டாரு. பாக்கறதுக்கு. கடைசி பாட்டு தான் கொஞ்சம் இழுத்துருச்சு. ஆ. அடிக்கிறக்கை அணைக்குமா அது கிட்டத்தட்ட பிகாஸ் 1 1/2 இதான் மணி நேரம் ஆயிடுச்சு அந்த ஆமா. பாட்டுக்கு. இதுதான் சாக்குன்னு அவித்து கட்டி கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படி ஆமா. இப்படின்னு நல்ல ஒரு வேற ஜாலியா வேற ஏதாவது ஸ்டெப் போடுயா. இதுதான் சாக்குன்னு திவ்யாவ கட்டிப்புடிச்சுட்டே இருக்கு அப்டின்னாரு. சரி அந்த மாதிரி ஆ பண்ணாரு. அது கொஞ்சம் நல்லா இருந்தது பாக்கறதுக்கு. ஒரு டாஸ்க் விளையாடும்போது அந்த டாஸ்க்க வந்து ரொம்ப போரா கொண்டு போறதும், ஹேப்பியா கொண்டு போறதும் அந்த கண்டஸ்டன்ட் கையில தான் கையில இருக்கு தான் இருக்கு. அப்படிங்கிறத வினோத் எஸ். அவர்கள் அந்த இடத்துல பிக் பாஸ் ஜாலியா வந்து ரிப்ளை குடுத்துட்டு இருந்தாரு. எந்த சீசனுக்கும் இல்லாம ஒவ்வொரு விளையாட்டும் பிக் பாஸும் சேர்ந்தே விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. நல்லா ஃபன்னா இருந்துச்சு. பாக்கறதுக்கும் நல்லா இருந்தது. சாண்ட்ரா அந்த போர்ஷன தவிர்த்து, மத்த என்னதான் வந்து எல்லாமே நல்லா இந்த இருந்தாலும் டாஸ்க்ல நாங்க நல்லா தான் எப்படி இருந்தது. நல்லா விடுவோம்? அதான். நல்லா நீங்கலாம் நல்லா பாப்பாவெல்லாம் இருந்தீங்கன்னா வச்சு எப்படி? எனக்கு எதனா நீங்க பண்ணும்ல. பாப்பாவ வச்சு பாடுனது கனி சூப்பரா பண்ணீங்க. நல்லா பண்ணீங்க. அதுல என் குழந்தைங்க, என் பிள்ளைங்களெல்லாம் இழுத்தீங்களே, இழுக்காம விட்டீங்களே. எதுக்கு அந்த வார்த்தை? என்ன நிஜமாவே எனக்கு தெரியல. நான் அத பார்க்கல. நிஜமாவே அவங்க அது பாடுனாங்களா? நார்மலா லைவ்ல போயிட்டு இருந்தது. அப்ப வந்து அ ஏதோ சம்திங் ஒரு ரைம்ஸ் மாரி பாடுனாங்க. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி செல்லக்குட்டி எங்க எங்க போச்சு? போச்சு? அது பாடுனாங்க. அப்புறம் வேற இன்னொன்னு 2, 3 பாடுனாங்க. ஆ. அதுக்கும் உன் குழந்தைங்களுக்கும் என்ன சம்மந்தம்? எனக்கு உன் புரியலையே. குழந்தைங்க பேர வச்சு பாடுனாங்களா? இல்ல உன் குழந்தைங்க மீனு, பார்த்துன்னு சொல்லி பாடுனாங்களா? ஏதாவது இல்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சா உங்களுக்கு மனதளவுல? இல்ல எனக்கு இல்ல என்ன தோணுதுன்னா, ஆக்சுவலா நான் குழந்தைங்கள என்னன்னா பார்க்கணும்னா சில பேரண்ட்ஸ் வந்துட்டு குழந்தைங்கள பார்க்கணும். குழந்தை எது அப்போ சொன்னாலும் என் நீ குழந்தை இப்படி சொல்றல, என் குழந்தைங்கள இழுத்து பாடுனீங்களான்னு கேட்கிறல்ல. ஒரு விஷயம் கிச்சன்ல வந்து கனிக்கும், இவங்களுக்கும் ஒரு சின்ன சண்டை. கிளாஸ கழுவி வச்சுட்டு போகாம இருக்கறதுக்கு. அப்ப வந்து இவர் வந்து சொல்றாரு, இந்த மாரி "ஏங்க அவங்கள நவுர சொல்லிட்டு நீங்க கழுவி இருக்கலாம்ல" அப்படின்னாரு. அத வந்து இங்க பேசும்போது, அமித் கிட்ட பேசும்போது அவர் சத்தியமா அவர் கத்தி தான் பேசினாரு. என் வேற பிள்ளைங்க டோன்ல மேல பேசினாரு. சத்தியமா, ஆ. என் பிள்ளைங்க மேல சத்தியமா. இல்ல. சோ இந்த வாரம் யாரெல்லாம் செலக்ஷன் லிஸ்ட்ல இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா யாரையுமே கெஸ் பண்ண முடியல. இப்ப பல பேர் என்ன போட்டுட்டு இருக்காங்கன்னா, பார்வதி வெளியவே வந்துட்டாங்க அப்படி போட்டுட்டு இருக்காங்க. நெறைய பேர் என்ன வந்துட்டு ஆதிரை போவாங்க அப்படி சொல்றாங்க. எஃப்ஜி போக வாய்ப்பு இருக்கு. இந்த வாரத்தோட கனியக்கா போயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் கனிக்கு வெளியில ஃபேம் ஆயிருக்க நெகட்டிவ் வந்து ஃபேமிலி வந்து உள்ள பேசி கொஞ்சம் அப்படி கச்சமுச்சா ஆவோன்னு நெனச்சா, கனிய தூக்க வாய்ப்பு இருக்கு. ஓ! அண்ட் அரோராவ தூக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அரோராக்கு சொல்லிக்கிற மாரி ஃபேமிலி இல்ல, ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ, இவங்க 2 பேர் அப்படி வைக்கலாம். இன்னொன்னு வந்து ஆதிரை. ஆதிரை வந்து இப்ப அன்அஃபிஷியல்ல லீஸ்ட்டா இருக்காங்க. எஃப்ஜே ஆதிரை தான் லீஸ்ட்டா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆல்ரெடி வெளியில போயிட்டு அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க.
அவங்கள தூக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அன்அஃபிஷியலா அவங்க லீஸ்டா இருக்காங்கன்னும் போது அஃபிஷியலியும் நம்ம அதை யோசிக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்குமே கொஞ்சம் மிக்ஸ்டா தான் இருக்கு. எஃப்ஜே அனுப்ப வாய்ப்பில்ல. அவர் வந்து அவர் கையில டிக்கெட் டு ஃபினாலே குடுத்து அவர ஃபைனல் அனுப்புறதுக்கு தான் வந்து நான் பேசுவேன். ப்ராமிஸ் நான் பண்ணியிருக்காங்க. பேசுவேன். நான் பேசுவேன். எஸ் பேசுவார். இப்பவும் பேசிட்டு இருக்காரு. செகண்ட் ஓகே. ப்ரோமோல செகண்ட் பாத்தீங்களா? ப்ரோமோல ஏதோ கத்திட்டு இருக்காரு. ஆமா. நான் வந்து வீட்டு தலையானா வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு தலையானா நீ கத்துவேன்னு தெரியும். அரோரான்னு சொல்லிட்டு அரோரால ஏதோ ஏதோ தலைவர் அரோரா கிட்ட போட்டிக்கு கத்துறாரு. அது எதனால ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியல. ஒருவேளை பெஸ்ட் வொர்ஸ்ட்காக ஸ்டார்ட் இல்ல இல்ல ஆச்சான்னு தெரியல. தலைவர் போட்டியில நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு எஸ் அப்படி கூட கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கலாம். இருக்கு. ஆனா வந்து விக்ரமும் அததானே சொல்றாரு. அவர்கிட்ட போகாம ஏன் என்கிட்ட கேட்கிற அப்படின்ற மாரி அரோரா வந்து சொல்றாங்க. அரோரா நெறைய பாயிண்ட்ஸ் நல்லா சொல்றாங்க. நேத்து கூட ஆதிரைக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. நீ வந்து அவன் தலையில இப்படி தட்டுறான், இப்படி இப்படி பண்றான், இப்படி இப்படி பண்றான். தோள் மேல கை போட்டுக்கிறான். இப்போ இப்போ நீ முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் எனக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியல. இன்னும் சொல்லப்போனா முன்னாடி விட இப்ப தான் நீங்க க்ளோஸா இருக்க க்ளோஸா மாரி எனக்கு இருக்கீங்க. தோணுது. ஆமா ஆமா. எனக்கு அப்படி தோணுது. நீ வந்து ஏன் உன்னுடைய பேர இன்னமும் வெளியில கெட்ட பேரா போனா என்ன பண்ணுவ? அப்டின்னும்போது, இல்ல நான் வந்து அவன அவாய்ட் தானே பண்றேன். சரி அவாய்ட் பண்ற டைம்ல அவாய்ட் பண்ற. ஆனா அவன் தோள் மேல கைய போட்டு நடக்கும்போதும், அவன் தோள் உன்ன புடிச்சு கிள்ளும்போதும், அத மட்டும் கட் பண்ணி எபிசோட்ல போட்டா என்ன பண்ணுவ? அப்டின்னு கேட்குறாங்க. கரெக்ட். சில பேர் அப்டி காட்டணும்னு நெனச்சா பண்ணலாம். அப்டிதான் பண்ணுவாங்க. அத கிளியரா வந்து அவங்க சொன்னாங்க. இல்ல நான் அப்டி கிடையாது. நான் அவன அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்ல எனக்கு அப்டி தெரியல அப்டிங்கிற ஒரு அட்வைஸ் குடுக்குறாங்க. சோ அந்த அளவுக்கு கொஞ்சம் மெச்சூர்டா வந்து அரோராலாம் பேசுறாங்க இப்போ. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உன்ன பத்தி ஒரு ஒரு விஷயம் நீ டீம்லேருந்து ஒதுங்கிட்டேன்னு சொல்லி சண்டை போட்ட அன்னைக்கு சண்டை போட்டப்போ, அது ஏன் ஒதுங்கி போன? அதுக்காக தான் உனக்கு நாங்க சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் வொர்ஸ்ட் பெஸ்ட்ன்னு தான் நெனைக்கிறேன். அதுல தான் இந்த இஷ்யூ வருதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அத வச்சு பேசும்போது, அவரு வந்து நீயும் இப்படிதான், நீயும் இப்படிதான். அதாவது எஃப்ஜேகே எப்படின்னா, அவர வந்து யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா, அவங்கள அடிமட்டத்துக்கு இறங்கி தாழ்த்தி பேசுவாரு. கிட்டத்தட்ட நம்ம வாட்டர் மெலன் மாரி தான் அவரும். அந்த இடத்துல, அந்த கேம்ல என்ன நீங்க பேசுறீங்களோ, உங்க மேல தப்பு இருக்குன்னா, ஓகே ஐ அக்செப்ட் அப்டின்ற வார்த்தை எஃப்ஜே வாயிலருந்து வராது. அது ஹோஸ்ட் சொல்லும்போதே வராது. சாரின்ற வார்த்தை, அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற வார்த்தை, அந்த வார்த்தைலாம் வந்து வராது. ஸோ இவங்க சொல்லும்போது, நீயும் அப்படிதான். நீ என்ன வச்சு விளையாடுற தெரியுமா? நீ என்ன வச்சு விளையாடுற தெரியுமா? அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது, அங்க தான் அரோரா சொல்றாங்க, உன்ன ஒருத்தர் சொல்ல வந்தா, நீ அவங்கள அவ்ளோ டவுன் பண்ணி பேசுற. அவ்ளோ ஆப்போசிட்ல இல்ல அவ்ளோ டவுன் பண்ணி பேசுற. அது உன்னுடைய தரத்த தான் குறைக்கும் அப்படிங்கிற மாரி அவங்க வந்து சொல்றாங்க. இதுதான் ப்ரமோல வந்திருக்கு. மேபி நம்ம இத லைவ்ல பார்த்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா அதே நான் தான் சொல்றேன்ல விக்ரம் அண்ட் எஃப்ஜே 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கேம்ல அவங்களுக்கு முட்டிக்கிச்சு. ஆனாலும் இப்படி வந்திருக்காங்க. இப்போ அரோரா சொன்ன அதே விஷயத்த தான் விக்ரம் சொல்லியிருக்கான்னும்போது, அப்ப விக்ரம் கிட்ட ஏன் நீ கொஸ்டின் பண்ணலன்றத தான் அரோரா கேட்கறாங்க. அப்போ இன்னமும் அவங்களுக்குள்ள அந்த கேம் வந்து இருக்கு. ஸோ மேபி ஹோஸ்ட் வந்து என்ன உடைக்கிறாரு? எஃப்ஜேவ அப்படிங்கிறத பார்க்கலாம். கிழிக்கிறாரா? அப்படின்னு பார்க்கணும். இல்ல பார்க்கலாம். எஃப்ஜேவோட பேரண்ட்ஸ் வந்து அவருடைய ஆ உண்மையா அவர வந்து லெஃப்ட், ரைட் வாங்குவாங்களா? இல்ல சப்போர்ட் பண்ணுவாங்களா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசுவாங்களா? அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு வெளியில இவங்க ஃபேமிலீஸ் எல்லாம் ஆ உள்ள வந்தா அவ்ளோ கன்டென்ட் இருக்காதுன்னு நான் யோசிக்கிற நபர்கள் எஃப்ஜே, ஆதிரை, அரோரா, கனிக்கு வந்து எமோஷன் அண்ட் எல்லாமே இருக்கு. பட் வெளியில கொஞ்சம் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிறதுனால, உள்ள வந்து அவங்க ஃபேமிலி என்ன மாரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது ஒண்ணு. அப்படி ரியாக்ட் ஆயிட்டா அவங்க உள்ள வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுவாங்க. ஸோ, அதனால இவங்க 4 பேர் என்னோட லிஸ்ட்ல இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நீங்க சொல்றத எடுக்க மாட்டோமே, வேற யாராவது எடுப்போமே அப்படின்னு சுபிக்ஷா மேல கை வச்சாங்கன்னா, முடிஞ்சுச்சு. முடிஞ்சுச்சு. முடிஞ்சே அவங்க முடிஞ்சிருச்சு. நேத்து வேற அவங்க ரொம்ப ரொம்ப பேனிக் அட்டாக் அழுதுட்டாங்க. ஆயிட்டாங்க. ஆமா. ரொம்ப அழுதுட்டாங்க. அவங்களுக்கு வந்து யார் என்ன இதுதான் எமோஷனல் பாண்ட். இந்த பாண்ட்குள்ள தான் நான் வரமாட்டேன்னு பார்வதி சொன்னாங்க. ஆனா, இந்த ஒரு பாண்ட கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது விக்ரம். விக்ரம் வந்து தலைமை, அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து கனி, கனிக்கு அப்புறம் எஃப்ஜேக்கு அப்புறம் சபரி. இப்படி இருக்கு அந்த டீம். இப்போ விக்ரம் ஒரு வார்த்தை வந்து அந்த டாப் 5ல யார் இருப்பாங்கன்னு இவங்க கேட்டிருக்காங்க. முன்னாடி இவர் வந்து டாப் 5ல இவர் சுபிக்ஷா பேர சொல்லியிருக்காரு. இப்போ டாப் 5ல சுபிக்ஷா பேர இவர் சொல்லல. அதுக்கு அந்த பொண்ணு அவ்ளோ தாங்க ஹர்ட் முடியல. ஆயிருக்கு. ஆமா. அப்போ நான் கேம் விளையாடல. அப்ப நான் ஏதோ தப்பு பண்றேன். ஏன்னா, இது எதனால நடக்குதுன்னா, நீங்க ஃபீட் பண்ணி ஒரு ஷோல வந்து ஒருத்தவங்கள வந்து டீச் பண்ணி ஒரு ஸ்டூடண்ட் மாரி நடத்தி ரன் பண்றதுனால தான், இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நிக்குதுன்னு நான் சொல்றேன். கண்டிப்பா. ஸோ விஜய் சேதுபதி சார் என்ன கேள்வியெல்லாம் கேட்க போறாரு? நீங்க சொன்ன மாரி இவங்கலாம் தான் லிஸ்ட்ல இருக்காங்களா? சனி, ஞாயிறு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தலைவா, தயவு செஞ்சு சாண்ட்ராவ கேளுங்க. கனிக்கு ஒரு நியாயத்த வழங்குங்க. என்ன பண்றது? கனிக்கு நியாயம் கேட்கிற அளவுக்கு நான் வந்து இறங்கிட்டோம். இறங்கிட்டேன். ஏன்னா, ஆமா. அது உண்மதாங்க. ஏன்னா, யாருக்குனா இருந்தாலும் அவர் இல்ல, இல்ல. கேட்கணும். சோ இந்த கேட்கணும். வீக் வந்து எஃப்ஜேவையும் கேட்கணும்,
கனிக்காக சாண்ட்ராவை சாண்ட்ராவையும் கேட்கணும். கேட்கணும். அவன் மெயினா சாரி கேட்க வைக்கணும். கண்டிப்பா. கேட்க வப்பாரு. சாரி கேட்க வப்பாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவங்க அப்படி என்ன தோணுது. ஆட்டிட்யூட்னா, சேது அண்ணன் என் சப்போர்ட் தான். தெரியும்ல, தெரியும்ல அப்படின்ற ஒரு தெனாவட்டு இருக்கு. அத வந்து அடக்குங்கன்னு சொல்றேன். கண்டிப்பா வந்து சாரி அதே மாரி இத திவ்யாவையும் நல்லாவே கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா சாரி கேட்க வப்பாரு. அந்த மாரியான ஒரு விஷயம் அங்க நடக்கல அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். ஸோ வந்து சனி, ஞாயிறு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். திவ்யா நல்லா விளையாண்டாங்கங்க. நல்லா விளையாண்டாங்க. அத விட கமருதீன் நல்லா பேசுனாங்க நேத்து ஆ. நைட் லைவ்ல. ஆ. ரொம்ப பேசுனாங்க. ஆ சாதாரணமா இங்க இந்த இஷ்யூ சண்டை போயிட்டு இருக்கு. கனி வந்து நின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க இவ்ளோ சீரியஸா கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இவங்க இங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டு சாப்பாடு தீந்துற போதுன்னு இப்படி இப்படி கலர்றதுக்காக போயிருக்காங்க. பின்னாடி ஆதிரே போயிருக்காங்க. இவங்க சும்மாவே பயங்கரமா கத்துற மாரி ரியாக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அம்மா அப்படின்னு. அப்பத்தா ஆ. ஆனா அந்த இடத்துல அவங்க கத்தும்போது, அங்க நின்னு எஃப்ஜே பேச வராரு. இங்க வந்து இவங்கலாம் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. அட் அ டைம்ல எஃப்ஜே, கமருதீன் 2 பேரும் "ஏய் லூசுங்களே" அப்படின்னாங்க. அவ்வளோதான் முடிஞ்சதுக்கு சோலி. வந்துச்சே கிச்சன்லேருந்து தப 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 தபன்னு வந்து, "நீ எப்படி என்ன லூசுன்னு சொல்லுவ? நீ யார் என்ன சொல்றதுக்கு? உன் வாய் இருக்கேன்ட்டு" லென்த்தா பேச ஆரம்பிச்சுட்டாங்க திவ்யா. ஆனா அதே வார்த்தைய தான் எஃப்ஜே சொன்னாரு. எஃப்ஜேவ எதுவுமே கேட்கல. கம்ருதீன கேட்கறாங்க. கமருதீன மட்டும் புடிச்சுட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை கன்டென்ட். வெள்ளிக்கிழமை ஆனா கன்டென்ட் பண்ணுவாங்களே திவ்யா. ஒளியும் ஒளியும் வெள்ளிக்கிழமை எஸ். அப்படிங்கிற மாரி. அந்த மாரி வந்து கன்டென்ட் பண்ணாங்க. இவரும் கொஞ்சம் கத்த ஆரம்பிச்சாரு. அப்புறம் பார்வதி புடிச்சு அடக்குனாங்க. கம்முனு இரு, கம்முனு இரு, கம்முனு இருன்னு. அதுக்கப்புறம் வந்து வேணாம்டா இது வேற மாரி இழுத்துட்டு போயிடுவாங்கடான்னும்போது, ஆதிரி வந்து அந்த இடத்துல சொல்றாங்க, "நீ என்ன வேற மாரி இழுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்ற? நாங்க ஒண்ணும் வந்து அவர பிளான் பண்ணி இது பண்றதுக்குலாம் நாங்க பண்ணல" அப்படின்ட்டு ஆதிரை சொல்றாங்க. அப்போ வந்து நான் இவன தானே சொல்லிட்டுருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க. இதுதான் நடக்குது. இத வந்து அப்படியே பயங்கரமா காலையில வரைக்கும் இத பேசிட்டு இருக்காங்க திவ்யா. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டுன்னு தான் எனக்கு இப்ப திருப்பியும் இதுக்கு தோணுது. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இதுக்கு இல்ல எண்டு இருக்கா போன இல்லையா? வாரம் அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா வந்து ஹோஸ்ட் பேசுனதுனால தலைவிரிச்சு ஆடுறாங்க. அத மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும். இந்த ஒரு ஒரு டைம்ல 90ஸ் கிட்ஸ் எல்லாம் வெள்ளிக்கிழமை ஒலி ஒலியும் போடுவாங்க. 5 புது பாடல் போடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். இப்பல்லாம் என்ன தெரியுமா? சனி, ஞாயிறு வரும். பிக் பாஸ் வெள்ளிக்கிழமை என்ன சண்டை போடுவாங்க சண்டை திவ்யா? போட்டாங்க. திவ்யான்னு இல்ல. எல்லாருமே வெள்ளிக்கிழமை தான் நான் நல்லவ அப்படிங்கிற மாரி காமிக்கிறாங்க. சனி, ஞாயிறு வந்துட்டு விஜேஎஸ் அவர்கள் என்ன கேட்க போறாரு? யார் இந்த வீட்ட விட்டு வெளிய போறா? அப்படின்னும் அவங்க வெளிய போய் இன்டர்வியூஸ் குடுக்குறாங்க தெரியுமா? பாவமா இருக்குங்க. அத பார்க்கும்போது சரி இந்த ரியானா அது மாதிரியான ரொம்பவே கொஞ்சம் ஒரு ஆமா. மாதிரி வீட்ல டச்சிங்கா இருந்தது. வீட்ல பயங்கரமா அவங்க அம்மா பண்ணிட்டாங்க போல. வந்து பேசவே இல்லையாம். ஆமா. அதெல்லாம் கொஞ்சம் ஹர்ட்டிங்கா ஸோ இருக்கும் இந்த அவங்களுக்கு. மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நடக்கிறதுக்கு நாளைக்கு தான். நாளைக்கு தான் நடக்க போகுது. நம்ம பார்க்க போறோம். என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு, திங்கட்கிழமை கண்டிப்பா என்ன நடந்தது? நடந்தது சரியா? தவறா? அப்படிங்கிறத பேசுவோம். யார் உள்ள இருப்பா? யார் உள்ள இல்லைன்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்த்து பேசலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.